வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக கரண்ட் ஈவெண்ட்ஸ் நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு எபிசோடு பார்த்துருக்கோம். இது 2வது எபிசோடு. இதுலேயும் 50 கேள்விகள், 30 நிமிடங்கள். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ரெக்கார்ட் ஆனாலும் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பட் 30 மினிட்ஸ். ஓகே, சரி வாங்க கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, ஹக்கி பிக்கி பழங்குடியினர் முதன்மையாக எந்த மாநிலத்தில் காணப்படுகின்றனர்? ஒடிசா, கர்நாடகா, ஒடிசா, அஸ்ஸாம், பீகார். சரியான பதில் கர்நாடகா. சரியான பதில் கர்நாடகா. 2வது, நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகம் NSTR எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா. சரியான பதில் ஆந்திர பிரதேசம். சரியான பதில் ஆந்திர பிரதேசம். 3வது கேள்வி, மார்ச் 2025 மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்றும் சட்டத்தை எந்த மாநில அரசு ஏற்றுக்கொண்டது? சாய்ஸஸ்: ஒடிசா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, ஹரியானா. சரியான பதில் சி, தெலுங்கானா. சி, தெலுங்கானா. ஓகே. 4வது கேள்வி, ஏப்ரல் 2025 ஐக்கியமே ஆப்பிரிக்கா இந்தியா கீ மேரிடைம் என்கேஜ்மெண்ட் என்ற கடல்சார் பயிற்சியை இந்தியாவுடன் இணைந்து நடத்திய நாடு எது? தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், கென்யா, தான்சானியா. சரியான பதில் டி, தான்சானியா. ஏல டி, தான்சானியா என்பது சரியான பதில். அடுத்து 5வது கேள்வி, 59வது ஞானபீட விருதை வென்ற வினோத்குமார் சுக்லா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? வினோத்குமார் சுக்லா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கட். சரியான பதில் சத்தீஸ்கட். சரியான பதில் சத்தீஸ்கட். அவர் இந்தி எழுத்துக்காக இந்த அவார்டு வாங்கினார். 59வது ஞானபீட அவார்டு, ஜான் பீட் அவார்டு. 6வது கேள்வி, ஹர்மூஸ் ஜலசந்தி எந்த 2 நீர்நிலைகளை இணைக்கிறது? ஏ, கருங்கடல் மற்றும் காஸ்பியன் கடல். பி, செங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல். சி, பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா. டி, அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடா. சரியான பதில் சி, பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா. 7வது கேள்வி, ஜல் சக்தி அபியான் மழை நீரை பிடிக்கவும் 2025 முயற்சியின் 6வது பதிப்பு எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? மத்திய பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், தமிழ்நாடு. சரியான பதில் ஹரியானா. சரியான பதில் ஹரியானா. 8வது கேள்வி, இந்தியாவில் முதலில் தேசிய மின் விதான் பயன்பாட்டை நேவா செயல்படுத்திய மாநிலம் எது? நாகாலாந்து, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். சரியான பதில் நாகாலாந்து. சரியான பதில் நாகாலாந்து, தேசிய விதான். 9வது கேள்வி, சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட கம்பீர் நதி முதன்முறையாக எந்த மாநிலத்தில் முதன்மையாக இந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், கர்நாடகா. சரியான பதில் ராஜஸ்தான். சரியான பதில் ராஜஸ்தான். 10வது கேள்வி, கடல் டிராகன் பயிற்சி 2025 எந்த நாட்டால் நடத்தப்பட்டது? ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா. சரியான பதில் பி, அமெரிக்கா. கடல் டிராகன் பயிற்சி, கடல் டிராகன், சி டிராகன் ட்ரைனிங் ஆர் எக்ஸசைஸ். 11வது கேள்வி, ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் BFRDA பென்ஷன் ஃபைனான்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, டிசிப்ளினரி அத்தாரிட்டி எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல், நிதி அமைச்சகம். டி,
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். சரியான பதில் சி, நிதி அமைச்சகம். 12வது கேள்வி. இந்தியாவில் சட்டமன்ற நடவடிக்கைகளை சைகை மொழியில் ஒளிபரப்பிய முதல் மாநிலம் எது? சைகை மொழியில் ஒளிபரப்பிய முதல் மாநிலம் எது? மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப். சரியான பதில் பஞ்சாப். சரியான பதில் பஞ்சாப். 13வது கேள்வி. வர்த்தக தீர்வுகளுக்கான பொது இயக்குநரகம் டிஜிடிஆர் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? நிதி அமைச்சகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம், வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம், சுற்றுலா அமைச்சகம். சரியான பதில் சி, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி. 14வது கேள்வி. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தின் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி புதுமைகளை ஊக்குவிக்க சமர்த் இன்குபேஷன் திட்டத்தை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? ஐஐடி மெட்ராஸ், டெலிமேட்டிக்ஸ் மேம்பாட்டு மையம் சிடாட், நிதி ஆயோக், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். சரியான பதில் பி, டெலிமேட்டிக்ஸ் மேம்பாட்டு மையம் சிடாட். 15வது கேள்வி. சாகரேஸ்வர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். சரியான பதில் மகாராஷ்டிரா. சாகரேஸ்வர் மகாராஷ்டிரா. 16வது கேள்வி. 16வது கேள்வி. தேசிய வனவிலங்கு சுகாதார கொள்கை NWHP நேஷனல் வைல்டு லைஃப் ஹெல்த் ப்ரோக்ராம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டது? இந்திய வனவிலங்கு அறக்கட்டளை, இந்திய விலங்கியல் ஆய்வு மையம், மத்திய விலங்கியல் பூங்கா ஆணையம், இந்திய தாவரவியல் ஆய்வு மையம். சரியான பதில் பி, இந்திய விலங்கியல் ஆய்வு மையம். இந்திய விலங்கியல் ஆய்வு மையம். 17வது கேள்வி. சோமி பழங்குடியினர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் முதன்மையாக காணப்படுகின்றனர்? பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. சரியான பதில் சி, சோமி பழங்குடியினர். நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், அஸ்ஸாம். 18வது கேள்வி. இந்தியாவில் முதல் PPP பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அடிப்படையிலான பசுமை கழிவுகளை பதப்படுத்தும் தொழிற்சாலை எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? சென்னை, புதுடில்லி, வாரணாசி, இந்தூர். சரியான பதில் டி, இந்தூர். 19வது கேள்வி. அனைத்து போடோ மாணவர் சங்கம் ABSU ஆல் போடோ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் 57வது ஆண்டு மாநாடு எங்கு நடைபெற்றது? அஸ்ஸாம், மணிப்பூர், நாகாலாந்து, சிக்கிம். சரியான பதில் ஏ, அஸ்ஸாம். ஏ, அஸ்ஸாம். 20வது கேள்வி. இந்தியாவில் பொருளாதார ஆய்வறிக்கையை முதன்மையில் கொண்டு வந்த மாநிலம் எது? குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா. சரியான பதில் பி, தமிழ்நாடு. பி, தமிழ்நாடு. 21வது கேள்வி. ராஜஸ்தானில் உள்ள எந்த புலிகள் காப்பகத்தில் ஒரு அரிய கேரகல் சமூகத்தில் காணப்பட்டது? ஏ, ராம்கர் விஸ்தாரி புலிகள் காப்பகம், பி, சரிஸ்கா புலிகள் காப்பகம், சி, முகுந்த்ரா மலைகள் புலிகள் காப்பகம், டி, ரந்தாபூர் புலிகள் காப்பகம். சரியான பதில் சி, முகுந்த்ரா மலைகள் புலிகள் காப்பகம். 22வது கேள்வி. விண்வெளி பயணங்களுக்கான விக்ரம் 3201, கல்பனா 3201 ஆகிய அதிவேக நுண் செயலிகளை உருவாக்கிய நிறுவனம் எது? இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் HAL, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இஸ்ரோ, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BL, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO. சரியான பதில் பி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ.
23வது கேள்வி, ராஜீவ் யுவ விகாசம் திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது? ஏ தெலுங்கானா, குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா. சரியான பதில் ஏ தெலுங்கானா. 24வது கேள்வி, தேசிய தடுப்பூசி தினம் எந்நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 14, மார்ச் 16, மார்ச் 17, மார்ச் 18. சரியான பதில் பி மார்ச் 16, 16. 25வது கேள்வி, சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட மென்ஹீர் என்றால் என்ன? மென்ஹீர் செயற்கை நுண்ணறிவு கருவி, பண்டைய நீர்ப்பாசன திட்டம், ஒரு பெரிய நிமிர்ந்து நிற்கும் கல் அண்ட் ஊடுருவும் கலை. சரியான பதில் சி ஒரு பெரிய நிமிர்ந்து நிற்கும் கல். 26வது கேள்வி, பின்வரும் நாடுகளில் எது 5 கண்கள் கூட்டணியில் உறுப்பினராக உள்ளது? ஏ பங்களாதேஷ், இலங்கை, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சீனா. பி சீனா, இந்தியா, நேபாளம், பூட்டான் மற்றும் மியான்மர். சி ரஷ்யா, உக்ரைன், ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் மியான்மர். டி அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. சரியான பதில் 5 ஐஸ், அதான் 5 கண்கள். டி அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து. 27வது கேள்வி, PM யுவா திட்டத்தின் 3வது பதிப்பை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? உள்துறை அமைச்சகம், இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம், கல்வி அமைச்சகம், கலாச்சார அமைச்சகம். சரியான பதில் சி கல்வி அமைச்சகம். 28வது கேள்வி, இரக்கம் மற்றும் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு என்ற தலைப்பில் சமீபத்தில் எந்த அமைப்பு அறிவிக்கையை வெளியிட்டது? உலக வங்கி, உலக சுகாதார அமைப்பு, ஐக்கிய நாடுகள் சபை, சர்வதேச நாணய நிதியம். சரியான பதில் பி உலக சுகாதார அமைப்பு, உலக சுகாதார அமைப்பு. 29வது கேள்வி, நீர் நிலைத்தன்மை வாட்டர் சஸ்டைனபிலிட்டி மாநாடு 2025 எந்த நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது? புதுதில்லி, ஹைதராபாத், சென்னை, மும்பை. சரியான பதில் ஏ புதுடில்லி, ஏ புதுடில்லி. 30வது கேள்வி, சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட ஃபியூகோ எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? கவுதமாலா, இந்தோனேஷியா, எத்தியோப்பியா, ரீயூனியன் தீவுகள். சரியான பதில் ஏ கவுதமாலா, ஏ கவுதமாலா. 31வது கேள்வி, புவியியல் தகவல் அமைப்பு GIS ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அடிப்படையிலான மென்பொருளான பிரதிபிம்ப் தொகுதியை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், தகவல் தொடர்பு அமைச்சகம், மின் அணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். சரியான பதில் உள்துறை அமைச்சகம். சரியான பதில் உள்துறை அமைச்சகம். இதான் கன்ஃபியூஸ் ஆகும். எல்லோரும் என்ன நினைப்போம்? மின் அணுவியல் நினைப்போம், பட் இது வேற, உள்துறை அமைச்சகம். சஜன்கார் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கேரளா. சரியான பதில் சி ராஜஸ்தான், சி ராஜஸ்தான். 33வது கேள்வி, குக்கி பழங்குடியினை இந்தியாவின் எந்த பகுதியில் முதன்மையாக காணப்படுகின்றனர்? கிழக்கு இந்தியா, மேற்கு மலை தொடர்ச்சிகள், தென்னிந்தியா, வடகிழக்கு இந்தியா. சரியான பதில் டி வடகிழக்கு இந்தியா, குக்கீஸ். 2024 உலக காற்றுத்தர அறிவிக்கையின்படி காசு மாசுபாட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 2வது, 3வது, 5வது, 6வது. சரியான பதில் சி 5வது, சி 5வது. 35வது கேள்வி, சமீபத்தில் மியான்மர் எல்லைக்கு அருகே சக்தி வாய்ந்த பெரிய கட்ட வரிசை ரேடார் LPR-ஐ நிறுத்திய நாடு எது? இந்தியா, சீனா, பங்களாதேஷ், தாய்லாந்து. சரியான பதில் பி சீனா, பி சீனா. 36வது கேள்வி, பிரதமரின் பயிற்சி திட்டம் 2025 எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது?
பெரு நிறுவன விவகார அமைச்சகம், வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம், நிதி அமைச்சகம், திறன் மேம்பாட்டு அமைச்சகம். சரியான பதில் பெரு நிறுவன விவகார அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். 37வது கேள்வி. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் சாரோஸ் கொக்கு கிரஸ் ஆண்டிகோன் அரிதாக பார்க்கப்பட்டது? சிக்கிம், அஸ்ஸாம், மிசோரம், நாகாலாந்து. சரியான பதில் பி அஸ்ஸாம். பி அஸ்ஸாம். 38வது கேள்வி. முதலமைச்சர் பாலிகா சம்ருதி யோஜனா மற்றும் முதலமைச்சர் கன்யா ஆத்ம நிர்பர் யோஜனா என்ற திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? ஏ திரிபுரா, பி அஸ்ஸாம், சி மணிப்பூர், டி மிசோரம். சரியான பதில் ஏ திரிபுரா. 39வது கேள்வி. சமீபத்தில் எந்த நாடு கிளஸ்டர் குண்டுகளை தடை செய்யும் கிளஸ்டர் வெடிமருந்து தொடர்பான ஒப்பந்தத்திலிருந்து விலகியது? பெலரஸ், லாத்வியா, எஸ்துவேனியா, லித்துவேனியா. சரியான பதில் டி லித்துவேனியா. டி லித்துவேனியா. 40வது கேள்வி. சிப்ரி அறிக்கையின்படி 2020-24 ஆண்டில் ஒரு மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளரான நாடு அது? உக்ரைன், சீனா, ரஷ்யா, இந்தியா. சரியான பதில் ஏ உக்ரைன். உக்ரைன். 41வது கேள்வி. மகிழா சம்ருதி யோஜனா எந்த மாநில யூனியன் பிரதேச அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டுள்ளது? உத்தரகாண்ட், டெல்லி, பீகார், ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரியான பதில் டெல்லி. சமீபத்தில் செய்தியில் குறிப்பிடப்பட்ட T-72 என்றால் என்ன? நீர்மூழ்கி கப்பல், கருந்துளை, டேங்க், சிறுகோள். சரியான பதில் டேங்க். T-72 டேங்க். 2025 ஆண்டு ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் வென்ற நாடு எது? இந்தியா, ஈரான், பாகிஸ்தான், சீனா. சரியான பதில் ஏ இந்தியா. ஏ இந்தியா. 44வது கேள்வி. பசு ஔஷதி திட்டம் கீழ்கண்ட எந்த திட்டத்திலும் தொடங்கப்பட்டது? தேசிய கால்நடை இயக்கம், கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம், பால் தொழில்முனைவோர் மேம்பாட்டு திட்டம், ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. சரியான பதில் பி கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம், லைவ் ஸ்டாக் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். 45. சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட பஞ்சகங்கா நதி எந்த நதியின் துணை நதியாகும்? காவேரி, யமுனா, கிருஷ்ணா, கோதாவரி. சரியான பதில் சி கிருஷ்ணா. சி கிருஷ்ணா. 46வது கேள்வி. பிலிகிரி ரங்கசாமி கோயில் புலிகள் காப்பகம் BRT எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கேரளா, மகாராஷ்டிரா, ஒடிசா, கர்நாடகா. சரியான பதில் டி கர்நாடகா. சந்தேகத்திற்குரிய வாக்காளர் அல்லது டி வாக்காளர் என்ற சொல் எந்த வடகிழக்கு மாநிலத்தில் முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது? நாகாலாந்து, மணிப்பூர், அஸ்ஸாம், திரிபுரா. சரியான பதில் சி அஸ்ஸாம். சி அஸ்ஸாம். 48வது கேள்வி. இந்திய ஏஐ கம்ப்யூட்டர் போர்ட்டல் மற்றும் டேட்டாநெட் தளமான ஏஐ கோஷாவை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது? தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், தகவல் தொடர்பு அமைச்சகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம். சரியான பதில் பி மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். 49வது கேள்வி. 2025 ஆண்டு உலக உடல் பருமன் தினத்தின் கருப்பொருள் என்ன? ஏ அமைப்புகளை மாற்றுதல், ஆரோக்கியமான வாழ்க்கை. உடல் பருமன் பற்றி பேசலாம், அனைவரும் செயல்பட வேண்டும், ஒவ்வொரு உடலுக்கும் அனைவரும் தேவை. ஸோ த சரியான ஆன்சர் இஸ் அமைப்புகளை மாற்றுதல், ஆரோக்கியமான வாழ்க்கை. கடைசி கேள்வி, 50வது கேள்வி. ஆஸ்ட்ரா MK3 ஏவுகணையின்
அதிகாரப்பூர்வமான புதிய பெயர் என்ன? பிரம்மாஸ்திரம், காண்டிவா, பினாக்கா, திரிசூலம். சரியான பதில் பி, காண்டிவா. பி, காண்டிவா. ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்னும் ஒரு எபிசோடு இதில் பார்ப்போம். பிறகு மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். அண்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நடப்பினுடைய பார்ட் 2. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ பார்ட் 2. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். வில் கெட் பேக் வித் சம் மோர் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.